ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. ஒரு பொறுப்புமே இல்லை, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. புசியானது பொதுச் செயலாளர் 4 தொகுதியாம். எதுக்கு? ஒரு சிஎம் வந்து ஒரு சிஎம் வேட்பாளர் 4 தொகுதியில வேட்பாளர் நிற்கலாமா? இது என்னது? பேசிக்கா ஒரு அறிவு வேண்டாம். இதுல எம்எல்ஏ வேற இந்த 210 207 ஜெயிச்சிருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆவர கதையத்தை பேச, யதார்த்தத்தை பேச வேண்டாம். ஒண்ணுல ஜிபி முத்துன்ற ஒரு ஆளு போயிட்டு இருக்கான். அவனுக்கு கூட்டம் வந்து தள்ளு முள்ளு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நீனும் பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கு ஆசை விட்டுச்சு இருக்க கூட்டத்தை பார்த்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வரங்கிறாரு. 200 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டு வரல, இதை விட அதிகமா சம்பாதிக்கணும் ஒரு பேராசையில வராரு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும்ட்டு ஒரு பக்கம் பேசப்படுது. 4 முனை போட்டி கண்டிப்பா நிலவும் அப்படின்ற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம் என்ன, களம் எப்படியாக போயிட்டு இருக்கு அப்படின்றத பேசுவதற்காக என்னிடையே இணைந்திருக்கிறார் தமிழ் மக்கள் அதிகார இயக்க தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 4 முனை போட்டி கண்டிப்பா உண்டு அப்படின்ட்டு திமுக அண்ட் பிஜேபி கூட்டணியிலான அதிமுக, நாம் தமிழர் கட்சி அண்ட் தாவேகா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல தாவேகா வந்து ஊடார வந்து ஓட்டு சிதறல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கு. வேலூர்ல நடந்த கட்சி நிர்வாகிகள் மாநாட்டுல நிறைய பேசினாரு விஜய் அப்படி இப்படின்ட்டு. ஆனா சிஎம் சாரை வேற இவர் இழுத்துட்டு இருக்காரு. சிஎம் சார் அப்படின்னு சிஎம் சாரை இழுத்துட்டு இருக்காரு. உங்களுடைய கருத்து இதை பத்தி எப்படியா இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அவர் தான் முதலமைச்சர். எல்லா சம்பவங்களுக்கும் அவர் தான் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும். அப்படின்றப்ப நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சிஎம் கூப்பிடுற தப்பு இல்லை. சரி, என்னுடைய கருத்து அது. சரி சரி, அதனால சிஎம் சார் கூப்பிட்டது ஒன்றும் தப்பு இல்லையே, விஜய் கூப்பிட்டது அப்படின்னு. சிஎம் சார் தானே கூப்பிட்டாரு. சிஎம் மரியாதை குறைவா பேசல. சிஎம் சார் தானே சொன்னாரு. ஏ சிஎம், ஏ முதலமைச்சர், அந்த மாதிரி ஒருமையில பேசல. வரும் நாட்கள் அப்படி போகுமோ அப்படின்னு கூட பயமா இருக்கு. இல்ல, அப்படி பேசினாதானே தவறு. சிஎம் சார் தானே சொன்னாரு, அதுல என்ன இருக்கு தவறு இருக்கு? அவரு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்றதான் இருக்கு, அவர் கேட்கக்கூடிய செய்திகள் என்னன்ற பொறுத்தான அடுத்த கட்ட செய்திகள் இருக்கு. அதை சொல்லுங்க, அதை கேளுங்க. அதாவது நான் வந்து இனிமே வந்து உங்களை வந்து ஆட்சியில வந்து நிலையா நின்னுட்டேன்னா உங்களை வந்து நான் நேர்ல பாக்குறேன், மக்கள் கிட்ட கிராமமா வந்து நான் நடந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவருக்கு போஸ்டிங் கொடுத்தா மட்டும் தான் மக்களை பார்க்க வருவாரா? இவருக்கு இதுக்கு ஒரு பழமொழிதான் எனக்கு இருக்கு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. ஒரு பொறுப்புமே இல்ல, சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஆள் இப்ப சந்திக்க வேண்டியதானே. சிஎம் ஆனா எவ்வளவு பெரிய பணிகள் இருக்கு, எவ்வளவு வேலை இருக்குன்னு அந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு வேலைகள் இருக்கு, கட்சி வேலையே பார்க்க முடியாது. அப்படி இருக்கப்போ எப்படி மக்களை போய் எப்படி நீ சந்திப்ப, எந்த அடிப்படையில நீ சந்திப்ப, எப்படி சந்திக்க முடியும்? இங்க இருக்க அரசு வேலையில பாப்பியா, மக்களை சந்திக்கிற வேலை பாப்பியா? பேசிக்கான ஒரு நாலேஜான ஒரு விஷயம் இது. இது அடிப்படையிலே தெரிஞ்சிருக்கும். நான் சிஎம் ஆனா அப்போ ஓட்டுக்காக தான் நீயும் அந்த வேலையை மத்த அரசியல் கட்சி செய்யற மாதிரி இவரும் ஓட்டுக்காக தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரா? ஓட்டு வாங்கணுன்ற அடிப்படையில தான் அவரும் பேசுறாரா? மக்கள்கிட்ட பொய்யான தகவல் சொல்லிட்டு இருக்காரா? என்ன நிலைப்பாடுன்றது எல்லாருக்கும் தெரியும். சிஎம்ன்ற பொறுப்பு சாதாரண பொறுப்பு கிடையாது, அவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த பணிகள் செய்யறது மிகப்பெரிய ஒரு பணியா இருக்கும், வேலை சுமையா இருக்கும், தூக்கம் கூட இருக்காது. அப்படி இருக்கிறப்போ சிஎம் ஆனதுக்கு பிறகு எப்படி நீ சந்திப்ப? நீங்க சிஎம் பொறுப்பு அப்படின்னும் போது கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நான் இப்ப ரீசெண்டா படித்த தலைப்பு செய்திகளை பாத்தீங்கன்னா, மந்திரி சபை கூட்டத்தை முடிச்சுட்டு சிஎம் அவர்கள் நல்லக்கண்ண ஐயா உடல் நலம் விசாரிக்க வந்திருக்காரு. உடனே கன்னியாகுமரிக்கு அங்க ஒரு இதுன்னு போயிருக்கிறாரு. இங்க ஐயா இறந்துட்டாரு, தோழர் இறந்துட்டாருன்ட்டு உடனே அங்கிருந்து வந்திருக்கிறாரு. இங்க வீர முழக்கம் ஏற்றிருக்கிறாரு. மீண்டும் கட்சி வேலைகளை சிஎம் வேலைன்றது தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம தொடர்ந்து பண்ணக்கூடிய வேலைதான். இவர் பனையூர்ல உட்காந்துட்டு வெளியவே வரலைங்களேங்க. இவர் சிஎம் சார் அப்படின்னு கேட்கும் போது என்னோட ஆதங்கத்தில் என்ன பொறுத்தல சிஎம் சார்னு சொல்றது தவறு இல்லைன்னு வச்சுக்கலாம். சிஎம் வந்து சிஎம் சார் தான் சொல்றாரு, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, அதுதான் ஏற்கக்கூடியதா இருக்குன்றது பாக்கணும். சரிங்களா? வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருக்காருன்னா ஓகே, சரி. இவர் வெளில வந்தாருன்னா மக்கள் செத்துருவாங்க, அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரங்குறேன்? பாதுகாப்பு எதுக்கு கொடுத்துருவாங்க? பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல, எதுக்காக கொடுத்துருக்காங்க? மக்களை சந்திக்கணும்னா சந்திச்சுதான், அதான் அரசியல். மக்களை சந்திக்காம வீட்டுக்குள்ளார இருந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? அது கஷ்டம். ஏன் எடப்பாடி கூட்டம் வரலையா? சீமானுக்கு கூட்டம் வரலையா? நீங்க எந்த அரசியல் கட்சி போங்க, எல்லாரும் கூட்டம் வரலையா? ஆர்கனைசிங் பண்ணலையா?
சிஎம் போன கூட்டம் வரலையா, அந்த ஆர்கனைஸ் பண்ணணும்ல. ஒன்ட்ட இருக்கிற எல்லாம் தத்திரை முடிச்ச பயலும், வீணா போன பயலும், உருப்படாத பயலும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அரசியலே தெரியாத புசியானது பொதுச் செயலாளர்களாம் 4 தொகுதியாம். எதுக்கு? ஒரு சிஎம் வந்து ஒரு சிஎம் வேட்பாளர் வந்து 4 தொகுதியில வேட்பாளர் நிக்கலாமா? இது என்னது? பேசிக்கா ஒரு அறிவு வேண்டாம். இதுல எம்எல்ஏ வேற அதிகபட்சம் 2 தொகுதியில நிக்கலாம். இது அடிப்படையா உள்ள அரசியல் நாலேஜ். இது கூட தெரியாம நீ எப்படி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்னு எல்லா பகுதியிலும் படத்தை போட்டுக்கிட்டு நான் தான் பொதுச் செயலாளர் பீத்தி திரியிற? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரை சொல்லி இவங்க பிரபலமாகலாம்னு நினைக்கிறாங்களா? அது பிரபலமாகறாங்களா? அப்படி இருக்காது. ஏன்னா அவரு ஆல்ரெடி பிரபலம் தான். அரசியல் பிரபலம் ஒண்ணு இருக்கு இல்லைங்க. இல்ல என்னதான் இருந்தாலும் விஜய் இன்னைக்கு ஒரு பேசினார்னா அது வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடுது. அது பிரபலமான்றலாம் கிடையாது. அரசியல் அடிப்படை அரசியலே தெரியாம பேசிக்கிட்டு தெரியானோ அந்த கூட்டத்தை அந்த ஆள் வச்சுக்கிட்டு இருக்கான். அவருக்கே அரசியல் தெரியாது. அப்படி இருக்கிற எப்படி அரசியல் பண்ண முடியும்? அரசியல் தெரியாது, நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ஆனா எனக்கு சிஎம் நாற்காலி மட்டும் வேணும். அவரு ஜெயிப்பாரான்றது இப்ப சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. இது என்னன்னா மத்தவங்கள போயிட்டு நாங்க வந்து 210 207 ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தனி பெரும்பாலும் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆவர கதையத்தை பேச, யதார்த்தத்தை பேச வேண்டாம். யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு கலந்தளவத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும்ல. மேடை கிடைச்சா போதும், மைக் கிடைச்சா போதும், ஏதாவது பேசினா ஏதோ ஒன்று பேசணும்னு பேசக்கூடாது. அதாவது உன்னோட ஓட்டு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தாரோட ஓட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றாருன்னா ஓட்டு வேணும்ன்றத சொல்ல வர. இல்ல நீங்க தெளிவா அவனு புரிஞ்சுது. அவரு இன்னமும் அரசியல் புரியாம. சிரஞ்சீவி வந்து டாப் நடிகர் அங்க ஆந்திராவில, சரிங்களா? ஏன் அவர் ஜெயிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் ஜெயிக்கல? அவர் எங்க போனாலும் இப்பவும் கூட்டம் தான் வருது. இப்ப நீங்க எந்த நடிகராக இருக்கட்டும், ஒண்ணுல ஜிபி முத்துன்ற ஒரு ஆளு போயிட்டு இருக்கான், அவனுக்கு கூட்டம் வந்து தள்ளு முள்ளு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நீனும் பேசிக்கிட்டு இருக்க. எப்போதுமே சினிமா வேற, அரசியல் வேற. இது ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ணி என்னைக்கு பண்றியோ அன்னைக்கு வந்து நீ ஒண்ணுமே நாலேஜ் இல்லைன்னு தெரியுது. எப்போதுமே இது வேற அது வேற. அது புரிதல் இருந்து அரசியல் பண்ணா அது நல்லா வெற்றி கிடைக்கும். அந்த புரிதல் இல்லாம பயணம் பண்ணா தோல்வியில தான் போகும். அதுதான் புரிதல் இல்லைன்னும் போது நம்ம நடிகர்ன்ற அந்த ஒரு கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டே இவர் வந்து அந்த எண்ணம் தான். நம்ம நடிகர் இவ்வளவு பேரு நம்ம ரசிகர்கள் எங்க போனாலும் கூட்டம் குமிஞ்சிடுறாங்க, வந்துடுறாங்க, அதனால நமக்கு எல்லாமே ஓட்டு போனி ஆயிடுன்ற மாதிரி நினைச்சிட்டுறாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து புரிதல் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அரசியல் என்பது வேற, சினிமா என்பது வேறு. சினிமான்றது ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சிக்கு ஒரு நடிகரா வந்து பார்க்கக்கூடிய கூட்டம் வந்து எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் வந்து எல்லாருமே வருவாங்க. ஆனா அரசியல் அப்படி கிடையாது. நாம என்ன செய்ய போறோம், என்ன பண்றோம், நம்ம என்ன மக்களுக்கு என்ன செய்யணுன்றத ஒரு திட்டவட்டமா ஒரு கரெக்டான ஒரு பிளானிங்ல அதை பண்ணுனா கண்டிப்பா அது அரசியல். அந்த பிளானிங் வந்து அவர்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன், சரிங்களா? இன்னைய வரைக்கும் சரி ஒரு கட்சி கூட்டணி கட்சியோ மற்ற எந்த இதுவுமே அறிவிக்கலையே. இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்றாங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு முனைப்போட எவ்வளவு வேகமா கூட்டணியை சேர்க்கணும், எல்லா வேலையும் ஆர்கனைசிங் பண்ணணும், தொகுதி பங்கீடு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்களே. தாவாக்காவை பத்தி என்ன வந்திருக்கு? ஒரு தகவலுமே வரலையே. அப்படியே அமைதியா இருக்க. நாங்க கேட்டா நாங்க வந்து 210 தொகுதியில ஜெயிப்போம், 220 தொகுதியில ஜெயிக்கின்ற வெற்றி பெறுவோன்ற சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர இது வந்து அரசியலுக்கு ஆகுமா? இது வந்து ஒரு எப்படின்னா சொல்ற, ஏதோ மேடை கிடைக்குது, மைக் கிடைக்குது, ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று சொல்லணும்ன்ற மாதிரி தான் தெரியுது. சினிமாவில இன்னும் கொஞ்சம் வந்து சினிமா உலகத்தை, திரை உலகத்தை இன்னும் கூட வளர்த்து விடலாமே. அரசியலுக்குள்ள வந்து ஏன் இப்படி? யாருக்கு ஆசை விட்டுச்சு? இருக்கிற கூட்டத்தை பார்த்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வரங்கிறாரு. 200 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டு வரல, இதை விட அதிகமா சம்பாதிக்கணும் ஒரு பேராசையில வராரு. பேராசை பெருநஷ்டமா தான் போகும் என்னுடைய கருத்து. அதாவது தாவேகா காங்கிரஸோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இப்ப 2-3 நாள் ஒரு அரசு புரசல் தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி அதெல்லாம் இல்ல, இன்னை வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆயிட்டு கன்ஃபார்ம் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயிட்டு இருந்தாலும் ஒரு சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லாமே இறுதி செய்ய வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் அந்த தகவல் இன்னும் பெருசா இல்ல. திமுக உறுதிப்படுத்திட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் எல்லாமே இறுதி செய்யும் வரை, தேர்தலை பொறுத்தவரை இறுதி என்றது ஒரு விஷயம் வர வரைக்கும் பொறுத்திருந்தான் பார்க்கலாம். திமுகவில் இணைந்துள்ளார் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்ட்டு இவர் வரவேற்றிருக்கிறாரு தமிழக முதல்வர். தாய் கழகத்தில் இணைந்திருப்பது மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஆமா, ஒரு இணைப்பு எப்படியா நீங்க பாக்குறீங்க? முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் நிதித்துறை அமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் பொருளாளர், அதிமுகவின் இவ்வளவு பெரிய பதவி, இவ்வளவு பெரிய ஒரு ஆட்கள் வந்து திமுகவில் இணையறாங்கன்னா யார் தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க? ஒரு அல்வா வருது, அந்த அல்வா வந்து விட்டுறக்கூட அழகா சாப்பிட்டுன்னு தான் நினைப்பாங்க. இது இயல்பானது. அவருக்கு புத்தி எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா, அவர் வந்து முத அரசியலுக்கு வரது ஒரு டீ கடை வச்சிருந்தாரு. சரி. அதுக்கப்புறம் நகர செயலாளராக இருந்தாரு, நகர்மன்ற தலைவராக இருந்தாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆவார், டிடிவி தயவால்,
அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆன பிறகு முதலமைச்சர் பதவி தேடி வந்தது. அப்படி இன்றைய அளவில் ஓபிஎஸ் கிட்ட பல்லாயிரம் கோடிகள் சொத்து இருக்கு. இது அத்தனையும் யாரால் சம்பாதிக்கப்பட்டது? அதிமுக போன்ற ஒரு கட்சியால் இத்தனை கோடி, பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கப்பட்டது. இது எல்லாம் இங்க யாரால்? அதிமுகவால். அப்போ இவ்வளவு பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இவரு திமுகவில் போறார். ஒரு பக்கம் நீங்க சொல்ற சரி, ஓபிஎஸ் வந்து இவர் வந்து ஏத்துக்கல பண்ணலன்னு. ஏன் டிடிவி இல்லையா? இதே அம்மாவோட கொடி போட்டது, இதே அதிமுக கரைவேட்டி அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா? சசிகலா அம்மா இப்போ கட்சி கொடி அறிமுகப்படுத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் சேருதோ சேரலே, கரை சேருதோ இல்லையோ அது அப்புறம். ஆனா இந்த கரைவேட்டி கட்டுறதுக்கும் இந்த அம்மாவின் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு இடம் கிடைக்குதுல்ல, அதை தக்க வச்சுக்கணும்ல. அதை இழந்துட்டார்ல. எடப்பாடி இவரை சரியா பயன்படுத்திக்கல இல்லையா? அந்த ஒரு விரக்தியும் கூட வெளிப்பாடா இருக்கலாம். அந்த இதுதான் சொல்றேன், பயன்படுத்திக்கல. இதே சசிகலா அம்மாவை வந்து அவங்கள மட்டும் பயன்படுத்திக்கலாம். இது டிடிவியை பயன்படுத்திக்கிட்டாரா? அது இல்ல. அவங்க எப்படி ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க? கொள்கையில மாற்றுக்கிறது இல்லைல்ல. கொள்கைனா கொள்கையில அந்த அடிப்படையில தானே நிக்கிறாங்க, அதுல மாறல. இன்னைக்கும் திமுகவை சசிகலாவும் டிடிவியும் எதிர்த்துட்டு தானே இருக்காங்க ஒவ்வொரு மேடையிலும். ஏன்னா இவ்வளவு பதவி டிடிவி கூட, சசிகலா அம்மா கூட இவ்வளவு பதவி அனுபவிக்கல. ஒரு முதலமைச்சரா இருந்துட்டாரு, ஒரு கழகத்தோட ஒருங்கிணைப்பாளர் பதவி அனுபவிச்சுட்டாரு, நிதித்துறை அமைச்சர், இவ்வளவு பதவிகள் அனுபவிச்சுட்டு கடைசியில போய் அங்க போய் இருந்துட்டாரு ஏன்னா வேற யாரும் போனாலும் கவலை இல்லை. ஒரு எம்எல்ஏ போயிருக்கலாம், ஒரு மாவட்ட செயலர் போயிருக்கலாம், ஒரு மந்திரி போயிருக்கலாம், யாரும் போயிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஆளு அவர் போய் இணைஞ்சது வந்து பார்த்தா இவருக்கு அசிங்கமா இல்லையா? திமுக பிஜேபியோட இந்த கூட்டணின்றதே வந்து எல்லாருக்கும் ஒரு நெருடலான ஒரு விஷயத்தை தானே கொடுத்துருக்கு. இவங்க வந்து வழி விலைக்கு போறாங்க இல்லையா? அதிமுக யாரு? அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நம்ம அடிச்சு சொன்னாங்க, என்ன மன்னிச்சுடுங்க. இது இயல்புங்க. ஏன்னா இப்ப திமுக மட்டும் நான் சொல்லியா, பிஜேபி இங்க வரக்கூடாதுன்னு தானே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இங்க வந்து மதவாத சக்தியை கொண்டு வந்துருவாங்க, இனப்படுகொலைன்றது வந்துரும், இன்னும் வந்து வேறு வேறு விஷயங்கள். இவங்க மதத்தை ரொம்ப திணிக்க பாக்குறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க, வரக்கூடாது. அது எல்லா பிஜேபிக்குள்ள இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா தென் மாவட்டங்களில், தென் மாநிலங்களில் பிஜேபி வந்து காலொன்னும் இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது, அதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி இயல்பாவே இங்கேன்னு கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், மற்ற மாநிலங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பிஜேபி வரணுன்ற முனைப்புல தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லல. அதே நேரத்துல அவங்களுக்கு எடப்பாடி அடிபணிஞ்சு போறாரு. ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிஜேபி விட்டு அவர் வழி கிடையாது. காங்கிரஸ் அவங்கள்ட்ட இருக்காங்க, காங்கிரஸ் இல்லாம இவர் வந்து பிஜேபி கிட்ட தான் போயாகன்ற ஒரு கட்டாயத்துல வேற வழி இல்லாம அவங்களுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் இடி ரைடுக்கும் எல்லாம் கட்டுப்பட்டு தான் அவர் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. உண்மை அதுதான். சரிங்களா? இடி ரைடுன்ற ஒன்று வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்கன்னா வச்சுங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அதிமுக பெரும்பான்மையோட வெற்றி பெற்றால் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை இழுபறியா இருந்ததுன்னா ஏக்நாத் சிண்டே மாதிரி கண்டிப்பா அது வந்து பிஜேபி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் நிலவரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இழுபறியா இருந்தால். கூட்டணி வச்சவங்கள தானே நீங்க வந்து ஓபிஎஸ் இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னு யார் சொன்னா? ஓபிஎஸ் தான் பிஜேபி கால எல்லா காலம் அவரு வெளிப்படையா சொல்லிட்டாருங்க. நீங்க ஏன் யாரு அமித்ஷா காலில் போய் அமித்ஷா பேசணும்னா கூட சொல்லியா பத்திரிகை சந்திப்பு சொன்னார்ல, அவருக்கு அந்த என்ன சொல்றது மானம் சூடு சொல்றலாம் அவர்கிட்ட கிடையாது. நீங்க திமுக எல்லாம் போவாருல்ல, ஒரு அதிமுகவுல அடிப்படையில எல்லாமே பயன்படுத்திட்டு எல்லாமே அனுபவிச்சுட்டு திமுக காலில் போய் விழுவாங்களா? அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அவரை விட்டுருங்க. என்னை பொறுத்தவரையில பிஜேபி காலில் ஒட்டுமொத்த அதிமுக விழுந்துடுச்சு, அது வேற. சரிங்களா? வேற வழியும் கிடையாது. நம்ம இந்த தேர்தல் எப்படியா இருக்கும்? ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. 2026 எப்படியா இருக்கலாம்? ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு. 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மிக கடுமையாக இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ரொம்ப தீவிரமான செயல்பாட்டில் இருப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆட்சி போயிட்டா நமக்கு அடுத்தது வாழ்வு இல்லை கான்செப்டுக்கு அவங்க இன்னும் ரொம்ப தீவிரமான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மிக ஒரு கடுமையான இருக்கும். இடையில தாவை நம்மளால முடிஞ்சதெல்லாம் பார்ப்போம் சொல்லி ஏதோ முட்டி மோதுறாங்க. முட்டி மோதினாலும் வேலைக்கு ஆகாது, ஓட்டை பிரிப்பாங்க. இந்த ஓட்டு பிரிகிறதுனால பெரிய வெற்றிகள் கிடையாது. யாரு வெற்றி பெற்றாலும் இழுபறி வெற்றியோட தான் இருக்குமே தவிர பெரிய ஓட்டு வித்தியாசத்துல இருக்காது. ரெண்டாவது சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் வாங்குவாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 5 to 6% வாங்குவாரு, அதுல மாற்றம் இல்லை.
ரெண்டாவது வேல்முருகன் அண்ணன் வந்து தனியா நிக்கிறதா கேள்விப்பட்டிருக்காங்க. ஓ. அது சீமானோட ஓட்டுகளும் தமிழ் தேசியவாதி ஓட்டுகளும் கொஞ்சம் கணிசமான ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 5 பேர் தனியாக நிற்கிறார்கள். இதனில வேற யார் நிக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியல. இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா டஃபா இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப யாரு வெற்றி பெற்றாலும் பெரிய வித்தியாசத்துல வெற்றி இருக்காது. திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இவங்க 2 பேரும் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. யாரோ ஒரு ஆளு ஆளுங்கட்சி, யாரோ ஒரு ஆளு எதிர்கட்சியா வருவாங்க. ஆனா யாரு வெற்றி பெற்றாலும் ஓட்டு என்பது கொஞ்சம் இழுபறியாதான் வெற்றியா இருக்குமே தவிர முழுமையான வெற்றி இருக்காது. தொடர்ந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படியாக இருக்க போகுது. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,